உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? என்ன செஞ்சிட முடியும் நீ? ஆமா, முழு நரகம் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் ஒரு தலைமுடி கீழே விழாது. இயேசு சொன்னார், உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் தருவார். ஆமென். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அமெரிக்கைன்னு என்ன தெரியுமா? அமெரிக்கா இல்ல நம்பிக்கை, அமெரிக்கை. என்னமா அமெரிக்கை? அமெரிக்கை என்ன? பேஷன்ஸ் இல்லாட்டி ரெஸ்ட். ஸோ உங்க எல்லாருக்கும் பேரு என்னது? அமெரிக்கை பிரிட்டோ. ஆமா, அமெரிக்கை ஆண்டனி. அப்படி உங்க பேரே வந்து ரெஸ்ட். பல்ஸ் ரேட்டு கிளீனா ஷாபா ரஹா லாதி ராமா நாஷா. எது வேணாலும் செய்யுங்க, செய்யாம இருங்க, அப்புறம் பயப்படவே கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? என்ன செஞ்சிட முடியும் நீ? ஆமா, முழு நரகம் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் ஒரு தலைமுடி கீழே விழாது. இயேசு சொன்னார், உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. என்ன அர்த்தம் அதுக்கு? என்னங்க அர்த்தம்? நீங்க வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண உங்க தலைமுடி ஒன்று கீழே என்ன என்ன சொல்ல வராரு? டீசெண்டா பேசியிருக்கிறாரு. உன் தலைமுடியை கூட பிடுங்க முடியாதா? அதான் சொல்றாரு, முடி கூட கீழே விடாரா? 1000 பேர் நீ கட்டுமியா, என் முடியா கூட நீ பிடுங்க முடியாதா? கையை தட்டு வருது. இந்த பதத்தை உங்களுக்கு விலைக்கு சொல்வதற்கு, உங்களுக்கு இந்த வசனத்தை விலைக்கு சொல்வதற்கு அந்த பதத்தை பயன்படுத்துவதற்கு நான் வருந்தவில்லை. ஆனால் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்கிறேன். இயேசு சொன்னார், ஆடுகளை ஓநாய்கள் மத்தியில் அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். எந்த முட்டாள் மெய்ப்பனும் ஆடுகளை ஓநாய்கள் மத்தியில் அனுப்ப மாட்டான். ஆனால் அனுப்புகிறான் என்றால் அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை நம்பி ஓநாய்களுக்குள் அனுப்பவில்லை. அந்த மெய்ப்பன் தன்னை நம்பி தான் ஓநாய்க்குள் அனுப்புறான். என்னை சுற்றி 1000 ஓநாய் இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா தேவன் என்ன நம்பி அனுப்பல, மேய்ப்பனை நம்பி அனுப்பியிருக்கிறார். தைரியமா இருங்க. உங்களை சுத்தி ஓநாய்கள் இருந்தாலும் உங்க தலை முடிய கூட ஆமா அவனால பிடுங்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். நீ ஜெபத்து மேல வச்சு நாங்க விழுந்து போயிடுவோம். நீ என்ன நீங்க ஜெபிக்கலன்னா விசுவாசம் ஆடிரும். ஆனா இது வேதம் சொல்ல தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அப்ப இளைப்பாறுதல் என்பது ஒரு அடிப்படை சத்தியம். காரணம், தேவன் இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்பதே புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் ப்ராமிஸ் இருக்கு, நிறைய இருக்கு ப்ராமிஸ். அதுல ஒரு ப்ராமிஸ் தான், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆவியானவர் இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணுகிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அவருக்கு பேரே தேற்றளவாளன், கன்சோலர். அப்படியே கன்சோல் பண்ணிக்கிட்டே இருப்பார். கம்ஃபர்டர், நம்மளை கன்சோல் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஒரு தம்பி அன்னைக்கு சொன்னார், ஆவியானவர் கண்டித்துணர்த்துவார். என்னத்தை வந்து அந்நிய பாஷையில் பேசணும்? கண்டித்துணர். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஆவியானவர் உலகத்தை கண்டித்துணர்த்துவார். உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார், தேற்றுவார். The purpose of the Holy Spirit வந்து comforting. ஆமென். ஸோ கம்ஃபர்டர். ஸோ எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நீங்கள் பூமியில் பரலோகத்தை அனுபவிப்பது தான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது நன்றாக புரிந்து, இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை.
பல்ஸ் ரேட்டு அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இளைப்பாறுதலோடு தொடர்புடைய 3 வார்த்தைகளை நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு முதல் நாடி துடிப்பே இளைப்பாறுதல் இருக்கும். நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. மிகப்பெரிய திட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் மனசில் ஒன்று இருக்கணும், தேவன் அதை செய்வாரியா, தேவன் அதை செய்வாரியா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். சொன்னா பாருங்க ஆபிரகாம், அப்பா ஆட்டுக்குட்டி அவனுக்கு தெரியல, தெரியாத நேரத்திலலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்துக்குவார். கையை தட்டு. ஆமென். அழகா சொல்லி கொடுத்துருக்கான் ஃபெய்த் கன்ஃபெஷன். இது எப்படி நடக்க போகுது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு நாளைக்கு 10 தடவையாச்சும் இந்த வசனத்தை வாயை திறந்து சொல்லுங்க. ரைட் சைடு பார்த்து சொல்லுங்க, லெஃப்ட் சைடு பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகனே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகளே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அராசக கையை தட்டி இயேசு நாமத்தில். ஆமென். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.